Dear students, I am Revati. 12th standard oda exercise 1.1 la 14th sum. If A equal to 0, 1, 1, 0, 1, 0, 1, 1, 1, 0. So that A inverse equal to 1 by 2 into A square minus 3i. அப்போ left hand side la A inverse find out பண்ணனும். Then right hand side la கொடுத்திருக்கிற derivative full matrix வச்சு நம்ம simplify பண்ணோம்னா A inverse ஓட ஆன்சரும் right hand side ஓட ஆன்சரும் ஈக்குவலா இருந்துச்சுனா hence proved. So first நம்ம சொல்யூஷன்ல left hand side வந்து A inverse first find out பண்ணிடலாம். So what is the given? So given A equal to 0, 1, 1, 1, 0, 1, 1, 1, 0. This is a given. இப்போ இதிலிருந்து நம்ம A inverse find out பண்ணணும் அப்படின்னா எப்பவும் போல determinant A find out பண்ணணும், then adjoint A find out பண்ணணும். So what is A inverse formula? A inverse equal to 1 by determinant A into adj A. அப்போ determinant A first find out பண்ணும்போது 0, 1, 1, 1, 0, 1, 1, 1, 0. ஸோ டிட்டர்மினண்ட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு டேர்மே 0 இருக்கிறனால நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் டேர்ம் -1 இன்ட்டு இந்த காலமும் இந்த ரோவையும் இந்த காலம் விட்டுட்டோம்னா 0 - 1. தென் லாஸ்ட் எலமெண்ட் +1 இன்ட்டு 1 - 0. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஹியர் +1 ஈக்குவல் டு 2. ஸோ 2 நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் A inverse exist. அப்போது A inverse existங்கிறது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம A inverse ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு adj A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ adj A அப்படிங்கும்போது ஈச் வேல்யூக்கு கோஃபேக்டர்ஸ் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டேர்மில் வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இதை விட்டுட்டு இது ரெண்டும் எழுதணும். அப்போது 0 - 1, 0 - 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் இது கிடைக்கும் 0 - 1. தென் லாஸ்ட் டேர்ம் 1 - 0. ஸோ இது ஃபஸ்ட்டு ரோவோட வேல்யூ, தென் டிரான்ஸ்போர்ட். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டில் இதையும் விட்டுட்டு இதையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு 0 - 1. தென் ப்ளஸ் இன்ட்டு பாசிட்டிவ் ப்ளஸ் சிம்பிளில் இந்த காலமும் இந்த ரோவும் விட்டுட்டால் 0 - 1. அப்போ 0 - 1. தென் மைனஸ் இன்ட்டு இந்த காலமும் இந்த ரோவும் விட்டுட்டோம் அப்படின்னா 0 - 1. தென் லாஸ்ட் ரோக்கு எழுதும்போது ப்ளஸ் இன்ட்டு இதை விட்டுட்டோம் அப்படின்னா 1 - 0. தென் மைனஸ் இன்ட்டு 0 - 1. தென் லாஸ்ட்டாக வந்து 0 - 1. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னென்னு கிடச்சிருக்கு, -1 கிடச்சிருக்கு. இங்கே +1 ஆயிரும், இங்கே 1, இங்கே +1 ஆயிரும், இங்கே -1, இங்கே +1, இங்கே 1, இங்கே +1, இங்கே -1. இது வந்து அட்ஜாயிண்ட்டு டிரான்ஸ்போர்ட் எடுக்காத மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும், இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போது -1, 1, 1, 1, -1, 1, தென் 1, 1, -1. அப்படியே ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் சேஞ்ச் பண்ணி எழுதுனா அதுதான் adj A. ஸோ இப்போ நம்ம adj A ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுதான் ஈக்குவேஷன் இல்லை, இதை கொண்டு போய் A இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து ஈக்குவேஷன் 1, லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஸோ A இன்வர்ஸ்க்குள்ளே கொண்டு போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் A என்ன கிடச்சிச்சு, -1, 1, 1, 1, -1, 1, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 1, 1, -1. இதுதான் அட்ஜாயிண்ட் A. அப்போது A இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் வந்து இதுதான். அப்போது இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருந்தாங்க, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு A ஸ்கொயர் - 3i அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு A ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் ஐடென்டிட்டி கூட 3 மல்டிபிள் பண்ணிவிட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு A ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏவோட மேட்ரிக்ஸையும் அனதர் ஒன் அகெயின் ஏவோட மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். வாட் இஸ் A மேட்ரிக்ஸ், 0, 1, 1, 1, 0, 1, 1, 1, 0, அகெயின் 0, 1, 1, 1, 0, 1, 1, 1, 0. இப்போ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம். அப்போ என்ன கிடைக்கும், 0 + 1 + 1, அகெயின் 0 + 0 + 1, அகெயின் இதே ரோ லாஸ்ட் காலம். அப்போது 0 + 1 + 0. அப்போது ஃபஸ்ட்டு ரோ ஓவர். நெக்ஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ 1, 1, 0s are 0 + 0 + 1. அப்போது நெக்ஸ்ட்டு ரோ எடுத்து செகண்ட் காலம். அப்போது 1 + 0 + 1, அகெயின் 1 + 0 + 0. Then last row and the remaining columns. அப்போது 0 + 1 + 0,
again 1 plus 1 zeros are 0 plus 0, again 1 plus 1 1 plus 1 1 and 0 into 0 0. இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளை பண்ணும்போது இது 2 கிடைக்குது. இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 2, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 2. அப்போ இதுதான் என்னது ஏ ஸ்கொயரோட வேல்யூ. அப்போது ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i. அப்போது ஏ ஸ்கொயர் வந்து 1 2 1 2 1 1 1 2, அது கூட மைனஸ் 3 இன்ட்டு ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா 0 1 0 0 0 1 0 0 0 1. அப்போது செப்பரேட் பண்ணும்போது இதை 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 2 1 1 1 2 1 1 1 2, then minus 3 0 0 0 3 0 0 0 3. ஓகே, இப்போ இதை அப்படியே டேரெக்டாக செப்பரேட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் வந்து 2 மைனஸ் 3 அப்படின்னா மைனஸ் 1, 1 மைனஸ் 0 1 தான், எகெயின் 1 தான், எகெயின் 1, எகெயின் மைனஸ் 1, எகெயின் 1, எகெயின் 1, எகெயின் 1, எகெயின் மைனஸ் 1. இப்போ கிடச்சிருக்கிற வேல்யூ வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 3iயோட ஆன்சர். இப்போ இதுக்கு முன்னாடி 1/2 அப்படிங்கிற ஒரு டேர்ம் 1/2 ஃப்ரண்ட்டில் சேர்த்தும் போது 1/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3iயோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1. இப்போ இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஓட கம்பேர் பண்ணும்போது போத் ஆர் ஈக்குவல். இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 equal, so value equal. Therefore A inverse equal to 1/2 into A square minus 3i is a proved. It is a final answer. Thank you.